சோதரம். இந்த வீடியோ எதுக்குன்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னொரு ஆலோசனை. என்ன ஆலோசனைனா, போர் போடுறாங்கல்ல, போர் தெருவுக்கு போர் போட்டு அதை மூடாமல் போயிடுறாங்க. அதை ஒரு வேளை பைப்பை நீட்டி சாக்கு வச்சுட்டு போகிறாங்க. நீங்கள் அதை கவனமாக நம்ம சிந்திக்கணும். நம்ம ஊரில் ஒரு வேளை போர் போடுறாங்க அப்படின்னா, உங்கள் தெருவில் போர் போடுறாங்க அப்படின்னா, இல்லை உங்கள் வீட்டு பக்கம் போர் போடுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், அதை கவனமாக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த போர் அங்கிட்டு போகக்கூடாது, அந்த போர் தொட்டியை நீங்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடாது, அந்த லெக்கில் நீங்கள் விளையாடவும் கூடாது. அது போர் போட்டு அந்த மண் நல்லா அழகாக விழுகும். நல்லா பிள்ளைகளுக்கு கைக்கு மெதுக்குன்னு இருக்கும். அந்த மண் மட்டும் இல்லையா, நல்லா இருக்கும். அந்த மண்ணை தொடக்கூடாது, அந்த இடத்துல விளையாடக்கூடாது. இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்கன்னு அங்கே போகக்கூடாது. நான் வரும் வரைக்கும் நீங்கள் வீட்டில் தாப்பாக இருக்கணும். வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது சாமி. வீட்டை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, உங்களுக்காகத்தானே அப்பா இந்த மாதிரி கஷ்டப்படுறேன், உங்களுக்காகத்தானே அப்பா இந்த மாதிரி வேலையெல்லாம் சரின்னு சொல்லலாம். ஒரு வேளை தாயார் நீங்கள் அதை சொல்லலாம். ஒரு வேளை அப்பா அம்மா உனக்காகத்தானே சாமி கஷ்டப்படுறேன், உனக்காகத்தானே ஓடிக்கொண்டிருக்கேன், நீங்கள் தாராளமாக சொல்லலாம். சொல்லும்போது தான் தேவன் அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பிள்ளைகளுக்கு அனுதினமும் ஒரு சாப்பாடு கொடுப்பது போல், ஒரு உணவு கொடுப்பது போல், ஒரு பிஸ்கட் கொடுப்பது போல், ஒரு ஸ்வீட் கொடுப்பது போல் அந்த வார்த்தைகளை ஈஸியாக கேட்க ஆரம்பிக்குங்க. அப்போ என்னென்ன கெட்ட புத்திக்கு போகாமல் எங்கேயும் தள்ளி விடாமல் கவனமாக இருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த கவனத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் என்ன செய்யணும், நன்றாக நடத்த நீங்கள் முதலிடத்தை கொடுக்க வேண்டும். இந்த கால பொழுதில் ஜெபிக்கலாம். நம்ம வீட்டில் விட்டுட்டு போகிற பிள்ளைகளுக்காக பரிசுத்தம் ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சொத்தரிக்கிறோம். விசேஷமாக என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த போர் போடுற இடங்களில் போய் பார்க்காதபடி, ஆண்டவரை போரை தொடாதபடி, ஆண்டவரை அந்த பகுதிக்கு எங்கள் பிள்ளைகளை கொண்டு போகாதபடி தேவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே, இது எல்லா பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இது எந்த ஒரு மதத்தை சார்ந்தோ, ஆண்டவரை எந்த ஒரு சபையை சார்ந்தோ, ஆண்டவரை எந்த ஒரு மக்களை சார்ந்தோ, எல்லாத்துக்கும் எல்லா மக்களுக்காக நான் எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சின்ன பிள்ளைகள் என்ன இடத்துல வரையிடுங்கன்னு சொல்ல தேவனாகிய கர்த்தர் அப்படியே நடத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் கிருபையாக நாளில் பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினா 9976003779 என்ற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.